ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல மீதமான இட்லியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு நமக்கு கரெக்டா 10 நிமிஷம் போல தான் ஆகும். சைடிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் அதிகம் வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு இது மாதிரி 1-2 தட்டி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறத விட இது மாதிரி இஞ்சி பூண்டு 1-2 தட்டி சேர்த்தோம்னா அதோட ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட் நல்லா மெலிசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நம்ம கேரட் சேர்த்து செய்யற போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் ரொம்பவே ஹெல்தியாவும் இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட கேரட் சேர்த்துக்கோங்க, இது இல்லைனாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டா அதை வதக்கிடலாம். இது கூட நம்ம கேரட் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முட்டைக்கோஸ், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி அல்லது உங்களுக்கு விருப்பமான ஏதாவது காய்கறிகளை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப கேரட் வந்து ஓரளவுக்கு லைட்டா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இப்போ வந்து மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா இருந்துச்சுன்னா இது சேர்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கூட சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை லைட்டா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருட்கள் காய்கறிகளோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 3 முட்டை உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நீங்க முட்டையை டைரக்டா உடச்சு ஊத்தாம ஒரு கிண்ணத்துல உடச்சு ஊத்தி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல முட்டை ஓடு வந்து உள்ள விழுந்துரும். ஒரு கிண்ணத்துல உடச்சு ஊத்தி சேர்த்தீங்கன்னா அது மாதிரி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட நம்ம எடுத்துடலாம். இப்ப முட்டை உள்ள சேர்த்துட்டு இதை லைட்டா வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். முட்டை அதிகம் வறுப்பற்ற கூடாது, ஒரு 3/4 வாசி வறுப்பட்டுச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப முட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்ப இது கூட மீதமான 4 இட்லியை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். இட்லியை ரொம்பவே பெருசா கட் பண்ணிடாதீங்க, இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் மசாலா பொருட்கள், உப்பு, காரம் இது எல்லாமே இட்லிக்குள்ள இறங்கி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இட்லி உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடலாம். மீதமான இட்லி இருந்துச்சுனாலும் இது மாதிரி செய்யலாம். இல்லைன்னா ஒரு சில டைம்ல நமக்கு சைடிஷ் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ அது மாதிரி நேரங்கள்ல ஃப்ரெஷ்ஷா அப்ப செஞ்ச இட்லியில கூட இது மாதிரி நம்ம செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நமக்கு டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவா இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம மசாலா எக் இட்லி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட கொஞ்சமா மல்லி இலைகள் இருந்துச்சுனாலும் தூவி விட்டுருங்க, அந்த ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மசாலா எக் இட்லி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.